ஒரு கூட்டத்துல ஒண்ணு தப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படியாவது சரிப்படுத்திடலாம். ஆனா ஒரு கூட்டமே எண்டு டு எண்டு ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி பாருங்களேன் இந்த வீடியோவை. முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அது வேற ஒண்ணும் இல்ல, தலைவர் தொய்வின்றி உழைக்கிறது தான் தூய்வின்றிங்கிறாரு. நீ தப்பா புரிஞ்சிக்க கூடாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு. பவானி சாகர் அமைந்திருக்கிற பேருந்து நிலையத்திற்கு காமவீர நீங்க சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. கர்மவீர காமராஜர் அவர்களின் பெயர் சூட்ட ஆவணம் செய்ய வேண்டும் என்று. காமராஜர் எவ்வளவு பெரிய பெருந்தகையாளர், அவர் பேரை எப்படியா நாசம் பண்றது? காமவீரர் காமராஜர்னு உங்களுக்கே அசிங்கமா தெரியல? முதல்ல உங்க கட்சியோட கொள்கை தலைவர் லிஸ்ட்ல இருந்து காமராஜர் ஐயா பெயரை எடுத்துருங்க. அதுதான் நீங்க அவர்களுக்கு செய்யற பெரிய பணிவிடை. நன்றி எல்லாமே. தென் மாவட்டங்கள்ல அவரை தெய்வமா கும்பிடுறாங்க ஐயா. நீங்க இப்படி எல்லாம் கொலை பண்ணாதீங்க. அவர் பேரை எளிமைன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க. தாவேக்கா அரசுக்கு என்னோட மிகப்பெரிய வேண்டுகோள் என்ன தெரியுமா? முதல்ல தாவேக்கா எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் தமிழ் பட்டறை பயிற்சி முகாம் வாரம் நடத்துங்க. நாக்குல வசம்ப வச்சு தேய்ங்க. அப்பனாச்சும் தமிழை தப்பு இல்லாம பேசுறாங்களான்னு பார்ப்போம். பார்த்து படிக்கிறதுல என்னையா தப்பு? பிறந்ததுல இருந்து தமிழ் தானே படிக்கிறீங்க. பிறந்ததுல இருந்து அம்மா அப்பான்னு கூப்பிட்டு தானே வளர்றீங்க. நீங்க என்ன வெள்ளக்கார வம்சத்திலே பிறந்தீங்க? இந்த கொலை பண்றீங்க தமிழ. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு.